ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர்மெலன் மில்க் ஷேக் தான். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வாட்டர்மெலனை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நான் கம்மியாக பால் சேர்த்துக்கிறேன், அதிகமாக ஃப்ரூட் சேர்த்துக்கிறேன். அது கூடயே சப்ஜா சீட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வாட்டர்மெலனை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த வாட்டர்மெலன் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கிறதுனால கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த 2 டம்ளர் பால் இருக்குல்ல, அது வந்து நல்லா காய்ச்சின பால், அதை சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட மில்க் மேட் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகவே தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தாலே பிடிக்கும் அப்படின்னா அதோடு நீங்கள் நிறுத்திக்கோங்க, மில்க் ஆட் பண்ண வேண்டாம். இது கூடவே வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தால அந்த சப்ஜா சீடையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர்மெலனும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.